கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலை நேரத்திலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் தியானத்துக்கு எடுத்துக்கொண்ட வேத வசனம் சங்கீதம் 121:4. இஸ்ரவேலை காக்கிறவர் அவர் உறங்குவதும் இல்லை, தூங்குகிறதும் இல்லை. உங்களையும் என்னையும் பாதுகாக்கிற தெய்வம். அப்படியாக ஒரு மரத்தில் ஒரு குருவி கூடு கட்டியிருந்தது. அதில் நிறைய முட்டையிட்டு குஞ்சுகள் பொறித்திருந்தது. அந்த குஞ்சுகள் எல்லாம் பத்திரமா பாதுகாத்துக்கிட்டே இருந்தது. ஒரு நாள் ஒரு பாம்பு அந்த மரத்து மேலே ஏறி அந்த குஞ்சுகள்கிட்ட வருவதற்கு பார்த்துக்கிட்டே இருக்குது. ஆனால் அந்த தாய் பறவை என்ன செஞ்சிருச்சு, கீழே பார்க்குது. ஐயோ, பாம்பு வருதே அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இங்கே பார்க்குது. என்ன செய்கிறது? அந்த சைடில் கொஞ்ச நேரத்துக்குள்ளே என்ன செஞ்சிருச்சு, அந்த தாய் பறவை பறந்து போயிடுச்சு. குஞ்சுகளெல்லாம் விட்டுட்டு பறந்து போயிடுச்சு. எங்கடா போச்சுன்னு பார்த்தா ஓடி போய் ஒரு குச்சி எடுத்துகிட்டு வந்து அந்த அந்த கூண்டு கட்டியிருக்க இல்லைங்களா, அந்த வாசலில் வச்சிருச்சு. வச்சுட்டு அதுவும் உட்காந்துக்கிட்டு கொஞ்ச நேரம் பார்க்குது, பாம்பு பார்க்குது. உடனே இந்த தாய் பறவை பறந்து போய் எதிர்க்க உள்ள மரத்தில் உட்காந்துக்கிடுச்சு. என்னதான் அந்த பாம்பு செய்யுதுன்னு பார்ப்போம். இந்த பாம்பு ஏறினுச்சு. ஏறினோடனே அந்த கூண்டுக்கிட்ட போனோடனே திரும்பி ரிட்டர்ன் ஆகிடுச்சு. அந்த கூண்டுக்கிட்டே போக முடியல, ரிட்டர்ன் ஆகிடுச்சு. என்னடான்னு பார்த்தா அந்த தாய் பறவை போய் ஒரு கொம்பு ஒடிச்சிட்டு வந்ததே, அந்த குச்சி. அது அந்த அது பாம்பு அதனுடைய விஷம் அதை பார்த்த உடனே மோந்து பார்த்துச்சுன்னா அது ஓடி போயிடுமா. அதில் அவ்வளோ ஒரு பவர் இருக்குது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, ஒரு தாய் பறவை தன் குஞ்சுகளை எப்படி பாதுகாக்கிறது போல, கோழி தன் குஞ்சுகளை பாதுகாக்கிறது போல உங்களையும் என்னையும் பாதுகாக்கிற தெய்வம். அப்படியாக இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து தேசத்தில் குடியிருக்கும் போது யாத்திராகமம் 12ஆம் அதிகாரத்தில் 13வது வசனத்திலேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் இருக்கும் நிலைக்கால்களிலே அந்த பஸ்கா ஆட்டுக்குட்டியினுடைய இரத்தத்தை பூசுங்க. ஏனென்றால் நான் அந்த எகிப்து தேசத்தில் எல்லாரையும் சங்கரிக்கப் போகிறேன். அப்படி சங்கரிப்பதற்கு சங்கார தூதன் வரும்போது அந்த வீட்டை பாதுகாக்கும்படி எந்தெந்த வீட்டிலெல்லாம் பஸ்கா ஆட்டுக்குட்டியுடைய ரத்தம் பூசப்பட்டிருக்கோ அந்த வீட்டெல்லாம் நான் பாதுகாப்பேன் என்று ஆண்டவர் சொல்லியிருந்தார். அதே போல் அந்த வீட்டு மேல் சட்டத்திலும் நிலைக்கால்களிலும் அங்கே பஸ்கா ஆட்டுக்குட்டியுடைய ரத்தம் பூசப்பட்டிருந்தது. அந்த ஜனங்களெல்லாம் கர்த்தர் பாதுகாத்தார். இன்றைக்கு உங்களையும் என்னையும் தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை கோசே நாட்டில் வச்சு விசேஷமாக பாதுகாத்தார். அந்த தேசம் எங்கும் எல்லாமே இருள், கோசே நாட்டில் மாத்திரம் வெளிச்சம் இருந்தது. ஆண்டவர் விசேஷமாக பாதுகாத்த தெய்வம் உங்களையும் என்னையும் எங்கிருந்தாலும் பாதுகாப்பார். எந்த கொரோனா வந்தாலும், கால்ரா வந்தாலும், கொள்ளை நோய் வந்தாலும், எந்த பில்லி சூன்ய மாயமந்திர செய்வினை வந்தாலும் பாதுகாக்கிற தெய்வம் நம்மோடு கூட இருக்கிறார். என்னாகமும் 23:23 இஸ்ரவேலுக்கு விரோதமாக மந்திரமில்லை, யாக்கோபுக்கு விரோதமாக குறி சொல்லுதலுமில்லை என்று சொன்ன வாக்குத்தத்தின்படி பிலேயாம் எவ்வளவுதான் மந்திரத்தை ஏவி விட்டால் கூட யாக்கோபினுடைய குடும்பத்தை அழிக்க முடியவில்லை. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, அவருடைய ரத்தம் பாதுகாக்கப்பட்டது. அவருடைய ரத்தம் பூசப்பட்ட வீடெல்லாம் பாதுகாத்தார். சர்வ வல்லவர் யாக்கோபிடவே கூட இருந்தார். இன்றைக்கு உங்களோடு கூட தேவன் இருக்கிறார். பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கேன்னு சொன்ன தேவன். கலங்காதே, திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன்னு சொல்லியிருக்கிறார். எதை நினச்சி கவலைப்படாதீங்க. உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா? பரலோக பிதாவே, ஆண்டவரே, இந்த அருமையான சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க. பிள்ளைங்களுக்கு எப்படி ஃபீஸ் கட்டணும் ஆண்டவரே, எப்படியாவது என் குடும்பத்தை ஆண்டவரே பாதுகாத்து கொள்ளுங்கப்பான்னு சொல்லி எவ்வளோ பேர் ஆண்டவரே ஏங்கிக்கிட்டு இருக்காங்கப்பா. ஒவ்வொரு குடும்பத்தையும் வேலையடைங்க, அவங்க தேவைகளை சந்திங்கப்பா. ஃபீஸ் கட்ட வேண்டியது, கடன் பிரச்சனைகள், இஎம்ஐ எல்லாவற்றுக்கும் ஆண்டவரே ஏசப்பா நீங்கள் உதவி செய்யுங்கப்பா. ஆண்டவரே, உதவிவரும் கண்மலையே இந்த பிள்ளைகளை பாதுகாத்து கொள்ளும். எல்லா ஆபத்தீமைக்கு விலைக்கு பாதுகாத்துக்கணும்.
எல்லா வியாதிக்கு விலைக்கு பாதுகாத்துக்கொள்ளும். ஆசீர்வதி. இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென். காட் பிளஸ் யூ எவரிபடி. தேங்க்யூ.